தண்ணியிலேருந்து அப்படியே மேலே எகுறோம். நல்லாயிருக்கும். ஒரே முள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனை பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து வாங்குங்க, செவலை பார்த்து வாங்குங்க. எவ்வளோ கிலோ? கிலோ 500 ரூபா. வஞ்சிரம் நண்டு, சீலா, பாறை நண்டு, ப்ளூ நண்டு. இது எடுத்தால் வேஸ்டேஜ் போகுது. கறி உள்ள நண்டு நாங்கள் செக் பண்ணியே போடுவோம். அதை மீறி அங்கே வடிக்கும் போது சொல்லி வந்தால் கடை நம்பரை பார்த்துட்டு போனால் எத்தனை வந்தால் மாற்றி கொடுத்துருவோம். நண்டு சரியில்லைன்னு உரிக்கும் போதே தெரிஞ்சா திரும்ப வாங்கிக்கலாம். பரவாயில்லையா? அதே நம்பர் கடை நம்பர் வந்தீங்கன்னா சரி மாற்றியே கொடுத்துருவோம். கம்மி ரேட்டில் தான் போடுறோம். கிலோ எவ்வளோ போகுது? கிலோ 450, 500 ரூபா போடுறேன். சரி. சாதா நண்டுலாம் 350 ரூபா போடுவேன். சரி. இது வந்து வேஸ்டேஜ் போகுது. குழந்தைங்களாம் கறி உள்ள நண்டு குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி. பார்த்தே வாங்கி போகலாம். மீன் காலைல வந்து மீன் தரமாக இருக்கும். எல்லாமே நான் செவல் கட்டியே போடுவேன். 200 ரூபா தான். நவரை வேணுமா? நவரை 200 ரூபா தான். ஒரே முள் தான் எல்லாமே. முள்ளே இல்லாத மீன் வாங்க. முள்ளே இல்லாத மீன் முடியா இங்கே வெட்டியே தரேன். 1 கிலோவுக்கு 2 பீஸ் வரும். இல்லை ஒரே மீன் 800 கிராம் 700 கிராம் வரும். மீன் நல்லா இருக்கும்ண்ணா. சீலா நல்லா சீலா தரேன். சீலாவும் நல்லா இருக்கும். 650 ரூபா. அது 500 ரூபா. அதோ சின்ன சீலா 500 ரூபா. ஆமாம், இது மஞ்சவால் சீலா நல்லாயிருக்கும். சீலாலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி சீலா, மஞ்சவால் சீலா. இங்கே வெட்டி கொடுத்துறேம்மா உனக்கு 650 ரூபா. நாக்கு மீன் 500 ரூபா கூட நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 500 ரூபா தான். சீலா வஞ்சிரம் மட்டும் இங்கே வெட்டி கொடுக்குறேன். வவாலா 700 ரூபா, 800 ரூபா, அது 1000 ரூபா. வெள்ளை வவால் இருக்குது பாருங்கள், 700 ரூபா. அப்படியே முழுசாகவே வறுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே வால் ரெக்கெல்லாம் கட் பண்ணிட்டு லைனாக போட்டிங்கன்னா அப்படியே முழுசாக வறுத்துக்கலாம். வஞ்சிரம் எடுத்து நான் இங்கே வெட்டி தரேண்ணே. 750 ரூபா தான். வஞ்சிரம் 1000 ரூபா போகுது மார்க்கெட்டில். 700 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி சைஸ் தான் வரும். நான் பெரிய மீனாகவே போட்டு தரேன். 750 ரூபாய் யாருமே தர மாட்டான். ஒரு 2 மீன் போடுறேன். எவ்வளோ இருக்குது பார்க்குறேன். இதை 2 வெட்டி காட்டு பண்ணினா. 2 வெட்டி வாங்கலாம் பரவாயில்லம்மா. நிறையா பேர் இருப்பாங்க வாங்கிறது. எப்படி இது ரத்தம் ஊற்றுது பாரும்மா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் 750 ரூபா. இடவே அது ஒன்று எவ்வளோ இருக்குது பாருங்கள். 800 கிராம் இருக்குது. 800 கிராம் போதுமா? 600 ரூபா. சீலா இது போடுவா. 2 மீன் போட்டுக்கோங்க. இந்த 2 மீன் போட்டு எவ்வளோ இருக்குது பாரு. 450 ரூபா. அது ஒரு 450 ரூபா. அது ஒரு 600 ரூபா. 1050 ரூபா. கட் பண்ணி கொடுத்துடலாம். இது வவ்வால் 700, 800, அது 1000. சீலா வஞ்சிரம் மட்டும் இங்கே கட் பண்ணலாம் பிரதர். ஆமாம், மீதி எல்லாமே வெளியே தான் நீங்கள் வெட்டணும். அதேமாரி 4 கிலோ 3 கிலோ சைஸுக்கு மேலே இந்த பெரிய மீனாக இருந்தால் கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பெரிய பாறை இதெல்லாம் 3 கிலோ வரும். 3 கிலோலாம் இருந்தால் இங்கே கட் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களே கொடுத்துருங்க. ஆமாம். என்னங்கக்கா என்னங்கண்ணா வாங்க. நான் சீலா 500 ரூபா. இது 650 ரூபா. இங்கே வெட்டி கொடுத்துடலாம். சங்கரா 500 ரூபாக்கா. ரோமியோ சங்கராக்கா. மீன்லேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டி ரோமியோ சங்கரா. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிலோ 500 ரூபா. இது காணாங்க தைல 300 ரூபா. இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 300 ரூபா. எல்லாமே நல்லா இருக்கும்க்கா. மச்சான் காதை இருக்குது கொஞ்சம் இடம் போடு. 1050 ரூபாண்ணே. ஏன்னா 300 ரூபா. அது 500 ரூபா. குடு பரவாயில்ல. ஆமாம். மச்சான் யாராவது ஒரு 1/2 கிலோ போடு மச்சான். கவர் இருக்கா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். மைனா உங்களுக்கு சீலா மட்டும் வெட்டி கொடுத்துட்டு காசு போட்டாங்க. லைவாக இருக்குது பாருங்கள். மீன் குவாலிட்டியாக இருக்கும். மீன் டிமாண்ட். இப்போ இதெல்லாம் ரொம்ப டிமாண்டு. மீனே வரது ஐயா. அண்ணா போயிட்டு வந்துட்டீங்களா? எத்தனை கடைக்கு போயிட்டு வந்தீங்க? ஒரே கடையில் வாங்கும்போது நல்லா இருக்கும். மீன் தரமாக இருக்கா? சங்கரா என்ன? சங்கரா இது எறா இருக்குது ஐயா. உங்களுக்கு போதுமா ஐயா?
என்னண்ணா 950. ஏன் மீன் நல்லா இருக்கும் சார். இன்னைக்கு வந்த மீன் காசிமேடு மீன். வெளியில் போனால் 1100 1200 போடுறாங்க. 1000 ரூபாய் கொடுங்க. நல்லா பாருங்க, இதான் கோலா, கோலா தண்ணியிலேருந்து அப்படியே மேலே வரும். தண்ணியிலேருந்து அப்படியே மேலே எகுறோம். நல்லா இருக்கும், ஒரே முள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனை பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்து வாங்குங்க, செவலை பார்த்து வாங்குங்க. என்ன பேர்? கோலா, பறக்கோலானா தண்ணிக்குள்ளேருந்து மேலே வந்து உள்ளே போவார். இதுதான் பறக்கோலா, நல்லாயிருக்கும். கண்ணை பார்த்து வாங்கணும், செவலை பார்த்து வாங்க கூட. செவல் நிற்காது மீனில், கண்ணை பார்த்து. டோர் டெலிவரி பண்ணுவோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளே பண்ணுவோம். ஆமாம், டோர் டெலிவரி பண்ணுவோம். காலையிலேயே புக் பண்ணிட்டா அது முன்னாடி க்ளீன் பண்ணி பக்காவாக அனுப்பிச்சிடுவோம். அதனால தான் டோர் டெலிவரி பண்ணின்னு போடுவோம். சாந்தி சீ ஃபுட்ஸ். ஐயா நம்பர் சொல்ல ஐயா நம்பர் சொல்லுங்க. டோர் டெலிவரி நம்பரு. டெலிவரிக்கு எதுவும் காசு வாங்குவீங்களா இல்லை மீன் கிடைக்காம ஃப்ரீ டெலிவரியா? சூப்பர். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளே பண்ணிப்போம். மேடவாக்கத்துக்குள்ளே பண்ணிக்கிறீங்களா? உள்ளே பண்ணிடுவோம், சரி. லோக்கல்லே பண்ணிடுவோம். சரி சரி. 1 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் டோர் டெலிவரி சரி. ஃப்ரீயாக பண்ணுவோம். அது மேலே போச்சுன்னா ஷேர் பண்ணிப்போம். ஷேர் பண்ணிக்கிறீங்க? ஷேர் பண்ணி பாதிக்கு பாதி. சரி, ஓகே. காடு பண்ணால் காடு தந்துடும், விசிட்டிங் கடங்குது. இது என்ன மீன்? கண்ணாடி மாதிரி வித்தியாசமா இருக்கு. நெய் சுடும்புன்னு வாங்க. நெய் சுடும்பு. நெய் சுடுங்க. காரப்பொடிக்கு அடுத்ததா? சரி சரி. ஒரே முள்ளு தான் இது, நல்லா இருக்கும். இது பொரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா? பொரிக்கிறது நல்லா இருக்கும். சரி, சரி, சரி. குழம்புக்கு நல்லா இருக்கும். சளி பிடிச்சிருந்து அதெல்லாம் சாப்பிடலாம். சொல்லுங்கய்யா. 1000 ரூபா சொல்லி 950 ரூபாயா? கட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சைஸ் வந்து 900 ரூபா. சரி சரி. 850 ரூபா. இது வந்து 3/4 கிலோ சைஸா? ஆமாம். சரி, ஓகே ஓகே. 1 கிலோவுக்கு 2 மீன் நிற்கும். 1 கிலோக்கு 2 மீன். 2 மீன் அது 1 கிலோ சைஸ். இது வந்து 1 கிலோ சைஸ். இந்த இடத்துக்கு நான் இது மயில் கோலா சூப்பராக இருக்கும். எவ்வளோ கிலோ? கிலோ 500 ரூபா. கிலோ 500 ரூபாயா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே. இது என்ன மீன்? தும்பி கிழங்கா. கும்பிளி கிழங்காவா? கிழங்கால இது ஒரு ரகம். ஆமாம். சரி சரி சரி. காரப்பொடியிலே பெருசா இருக்கானே. ஆமா. நல்லா கை சைஸ்ல இருக்கு. சரி. கிலோவே 400 ரூபா தான். கிலோ 400 ரூபாயா? 400 ரூபா. கனவா இருக்கு. உங்க சைடு கடம்பாங்களா? எங்க சைடு வந்து கனவா சொல்லுவோம். இந்த சைடு கடம்பா. நாக்கு மீன். ஆமாம், நாக்கு அடலுன்னுவாங்க. அடல் எவ்வளோ கிலோ நாக்கு மீன்? 600 ரூபா. 600 ரூபாயா? சரி சரி. இது எவ்வளோண்ணா? சீலா எவ்வளோ கிலோ? 500 ரூபா கிலோ. 500 ரூபாயா கிலோ? சரி சரி. இது குறைப்பீங்களா? மீன் நல்லா இருக்கும்ண்ணா, தெளிவாக இருக்கும் மீன்லாம். ஓ, மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால ரேட்டு குறைக்க முடியாது என்ன? சரி சரி. மீன் நல்லா இருக்கும். இதுவும் சங்கரா தானா? ஆமாம், சங்கரா. மஞ்சள் சங்கரா. சங்கராலே மஞ்சள் பெரிய பெரிய சங்கரா. சரி சரி சரி. இது வந்து சின்ன நாக்கு. ஆமாம், சின்ன நாக்கு. சைஸுக்கு ஏற்றாப்புல ரேட்டு குறையுமா? சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு வரும். சரி சரி. பெரிய சைஸுங்கிறப்ப ரேட்டு கூட. கூட. சரி சரி. இது கோலா. கோலாவா? ஆமாம், பச்சை முறைன்னு சொல்லுவாங்க. இது இதில் நிறையா இருக்குண்ணே. ஆமாம், முரல், புள்ள முரல், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் சைடு வந்து தடியன்னு சொல்லுவாங்க. இது என்ன மீன்? பால் சீலா. பால் சீலாவா? எவ்வளோ கிலோ? 300 ரூபா. 300 ரூபாயா? கோலா எவ்வளோண்ணே கிலோ? கோலா 500 ரூபா. அவ்வளோ சாலை சொல்லுவாங்க. கவலை சாலை. கேரளா சைடு காலம்பாங்க. சரி சரி சரி. எவ்வளோ கிலோ? இது 200 ரூபாய் கிலோ. எல்லாம் 200 ரூபாயா? ஆமாம். இது காரப்பொடி மாதிரி. பாறை வட்டப்பாறைன்னு சொல்லுவாங்க. வட்டப்பாறையா? அது சரி சரி. எவ்வளோ கிலோ? அது 300 ரூபா. 300 ரூபாயா? என்ன மீன்? கண்ணு பெருசா இருக்கு. முனியா பாருங்க, ஐலா மாதிரியா இருக்கும். ஐல மாதிரி இருக்க முனியா பாறையா? ஆமா, முனியா. கிலோ எவ்வளோண்ணே? 300 ரூபா. 300 ரூபாயா? சரி. அங்கெல்லாம் ராலா கிடக்கு. டைகர். ஆமாம், டைகரு, பழுப்பேரா எல்லாம் இருக்கு. 2 கண்ணு 2. அது 3 ஸ்டார். 3 ஸ்டார் 50 நின்றுவாங்க.